நம்முடைய தமிழக மக்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் தமிழகத்திலே ஏழை எளிய மாணவர்கள், அதாவது கார்ப்பரேஷன்ல படிக்கக்கூடிய நம்முடைய ஏழை எளிய மாணவர்களுக்கு மட்டும் மூன்றாவது மொழியை படிப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் தடையாக இருக்கின்றது. அதே வேளையிலே பணக்கார பிள்ளைகள் படிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ பள்ளிகளாக இருக்கட்டும், மற்ற எல்லா விதமான பணக்கார பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே பள்ளிகளிலே மூன்றாவது மொழி கட்டாயமாக இருக்கிறது. அதாவது திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் நடத்தக்கூடிய பள்ளிகளிலும் மூன்றாவது மொழி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் ஏழை எளிய மக்களுக்கு துரோகம் செய்யும் வகையில நம்முடைய அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாத்திரம் 2 மொழி கொள்கை. அதாவது இவங்க வீட்டு பசங்க 3 மொழியை படிப்பாங்க, பணக்கார பசங்க 3 மொழியை கத்துப்பாங்க. இவங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு போவாங்க, மற்ற மாநிலங்களுக்கு போவாங்க, இவங்க எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி ஆவாங்க, மினிஸ்டர் ஆவாங்க. ஆனா ஏழை எளிய மாணவர்கள் மட்டும் 2 கல்வியை கற்றுக்கொண்டு இதே தமிழகத்திலே தினந்தோறும் டாஸ்மாக்கு சென்று குடித்து விட்டு அந்த குடும்பத்தை வீணாக்கும் தான் இவங்களுடைய கொள்கையாக இருக்கிறது, இருமொழி கொள்கை. எனவே இப்பேற்பட்ட கொள்கையை கொண்ட இந்த திராவிட மாடலை தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும். எல்லா மாணவர்களும் சமம், அவர்கள் அனைவரும் 3 மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் இதை பொய் சொல்வதை போல ஹிந்தியை திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஆட்சியிலே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி நடைபெறும் பொழுது 3வது மொழி கட்டாயமாக ஹிந்தி இருந்தது. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2021 முதல் அந்த 3வது மொழி ஹிந்தி என்பதை எடுத்துவிட்டு 3வது மொழி ஏதேனும் ஒரு மொழி நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய, அது தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், அல்லது மலையாளமாக இருக்கலாம், அது எதுவாவது இருக்கலாம். 3வது மொழியை ஒரு குழந்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தாய்மொழியிலே குழந்தைகள் படிக்க வேண்டும். தமிழ் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழியிலே பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை. அதை இவர்கள் மக்களிடத்திலே தவறான முறையிலே சித்தரித்து ஏதோ நாம் இந்தியை புகுத்துவது போலவும் இவர்கள் அதை எதிர்ப்பது போலவும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏழை எளிய மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு இந்த தேசத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு இணைந்து அனைவரும் 3வது மொழியை கற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் வாழ்க்கையில வளர வேண்டும் என இந்த நேரத்திலே பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.